சொந்தங்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் இரா கதிரீசன். நேற்றைய தினத்திலே டாடா குழுமத்தினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய திரு என் சந்திரசேகர் நாமக்கலை சார்ந்த அவர் கோயம்புத்தூர் கல்லூரியிலும் என்ஐடி திருச்சியிலும் பயின்று டாடா குழுமத்தில் அடிப்படை ட்ரெயினியாக இணைந்த அவர் 1987 முதல் இன்றளவும் டிசிஎஸ்னுடைய குழுமத்தினுடைய சேர்மனாக இருந்தவர். ரத்தன் டாடா அவர்களுடைய பேராதரவையும் பெருமதிப்பையும் பெற்ற சந்திரசேகர் அவர்கள் அந்த குழுமத்தினுடைய முதன்மை பொறுப்பிலே நியமிக்கப்பட்டு கடந்த 2 டேர்ம்ஸ், அதாவது 10 ஆண்டுகளாக அவர் அந்த நிலையிலே இருக்கின்றார். முதலாக பார்சி அல்லாத ஒருவர் அந்த இடத்திற்கு வருவது என்பது எல்லோரும் வியந்து பார்த்த ஒன்று. அந்த இடத்தை ஒரு தமிழர் பிடித்தார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஒருமனதாக அடுத்த 3வது டேர்ம், அதாவது அடுத்த 5 ஆண்டுகள் ஒப்புதல் அந்த குழுமத்திலிருந்து கிடைக்கப்பெறாத நிலையில், அப்படி முழுமனதாக கிடைத்தால் மட்டுமே என்னால் தொடர முடியும், அப்படி இல்லாத பட்சத்தில் என்னால் அடுத்த டேர்ம் தொடர முடியாது என்று அவர் அறிவித்திருக்கிறார். பிப்ரவரி 20, 2027 அவருடைய அந்த 5 ஆண்டுகள் பொறுப்பு நிறைவடைகின்ற அந்த சூழலிலே அவர் மீண்டும் தன்னுடைய பணியை தொடரப்போவதில்லை என்று அறிவித்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வானது பங்குச்சந்தையிலும் டாடா குழுமத்தினுடைய செபியிலே பதிவு செய்யப்பட்ட அனைத்து டாடா குழுமத்தினுடைய பங்களிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி சரிகின்ற போது அந்த பங்குகளை அதில் முதலீடு செய்யலாம் என்பது ஒரு உத்தியாக இருந்தாலும், அக்ரெசிவ் பையிங், அக்ரெசிவ் செல்லிங் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நாம் அவற்றினுடைய தொழிலினுடைய சாதக பாதங்களையும் ஆய்ந்தறிந்து செய்ய வேண்டும். பார்சிகள் ஈரானிலிருந்து பிழைப்புக்காக இந்த இந்திய தேசத்தின் வழியாக வந்திருந்தாலும், குஜராத், மகாராஷ்டிரா அந்த நிலங்களிலே, மும்பையில் குறிப்பாக அவர்கள் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவி இன்றளவும் எல்லா துறைகளிலும் டாடா இல்லாத இடமே இல்லை என்கின்ற நிலை இருக்கிறது. இந்த குழுமத்திலிருந்து திரு என் சந்திரசேகர் அவர்கள் விலகுவது என்பது அதற்கு ஒரு அடியாக பார்க்கப்பட்டாலும், அந்த டாடா சன்ஸ் குழுமத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு நபரை, அதற்கு உரிய நபரை தேர்ந்தெடுத்து அந்த இடத்திலே வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதை செய்வார்கள் என்றாலும், திரு என் சந்திரசேகரன் அவர்களுடைய விலகல் என்பது டாடா குழுமத்திற்கும் டிசிஎஸ்க்கும் மற்ற எல்லா இடத்திற்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் நாம்